Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 90 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த மாளுக இறண்ட எவ்வளவோ பேசி பார்த்தாங்க. ஆனா கடைசியில என்னெல்லாம் மாத்த முடியாது, நான் இதைத்தான் பண்ணுவேன், வேணும்னா நீங்க வேணா சண்டை போட்டு ஜெயிச்சுக்குங்க அப்படின்னு ஒண்ணு. இப்ப நம்ம ஆளுகெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்து போய் இருக்காங்க. எல்லாமே வீணா போச்சேன்ட்டு. எப்படி இருந்தாலும் அங்க போய் அவனை பேசி கன்வின்ஸ் பண்ணிடலான்னு பார்த்தா அவன் இடையிலேயே ஒரு கிராஸ் டாக்க வச்சு மொத்தமா முடிச்சிட்டான். வந்தா சண்டைக்கு வாங்க, இல்லாட்டி வராதீங்கன்னு. லெவி என்ன பண்றது கமாண்டர் சொல்லுங்கன்னு அர்மின்ட்டு கேட்டா அவனுக்குமே தெரியல. மிகாசாலாம் ரொம்ப ஃபீலிங்ல இருக்கா. அப்படியே அங்க கட் பண்ணி கியோமி, ஆனி, ஃபால்கோ, கேபி போயிட்டு இருக்காங்களே கப்பல், அந்த கப்பலை காட்டுறாங்க. எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்படியே இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாளைக்கு டிராவல் பண்ணாங்கன்னா ஹிசுருக்கு போய் சேர்ந்துருவாங்க. அதுவும் எப்படின்னா ரம்லிங்க நம்மளுக்கு கொஞ்சம் டிலே பண்ணா மட்டும்தான் இவங்களால முழுசா போய் சேர முடியும். இல்லைன்னா அதுவுமே கஷ்டம் தான். இவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹிசுரு ஆல்ரெடி கொலாப்ஸ் ஆயிருக்கணும். அங்க இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சு எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. ஆனி அப்படின்னா அங்க போனா ஆளுங்க இருக்க மாட்டாங்க, சாப்பிடறதுக்கு வேணா ஃபிஷ் இருக்கும் அப்படின்பா. அவளாச்சு செவினிலேயே ரெண்டு விட்டு என்ன ஃபிஷ் நொஷின்னு இருக்க, உயிரே போக போகுது அப்படின்னு சொல்லுவான்னு பார்த்தா ஹிசுருல ஃபிஷ் எல்லாம் சூப்பரா இருக்கும்பா. சொல்ல போன ஆனி சாப்பிடுற விஷயத்த மட்டும் தான் பேசுவா. நமக்கு சோறு தானே முக்கியம். கடைசி காலத்திலேயாச்சும் நிம்மதியா தின்னுட்டு சாவலான்னு முடிவு பண்ணிட்டா போல. ஆக்சுவலா இந்த கியோமி தான் நம்ம எரனையும் ஜீக்கையும் மீட் பண்ண வச்சது. இனி இதை சரி பண்றதுக்கு அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இந்த அளவுக்கு ஒரு பெரிய அழிவை கொண்டு வந்துட்டானுங்க. சரி அப்படின்னா ஓகே, இதை சரி பண்ண முடியும், பாஸ்டுக்கு போய் மாத்த முடியும்னா இந்த பஞ்சாயத்துல நீங்க இன்வால்வ் ஆகாம எல்டியன்ஸும் பாரடைஸ் ஐலாண்ட்ல இருக்கவங்களும் சாகிறத வேடிக்கை பாப்பீங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் இல்ல. ஆனா பண்ண தப்புக்கு ரொம்பவும் ரிக்ரெட் பண்றேன் அப்படின்ட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவா. ஏன்னா அவங்களோட பவரை யூஸ் பண்ணி எல்டியன் சர்வைவ் ஆகணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லை. இவங்க கிளானே, இவங்க ஃபேமிலி, அவங்க எல்லாத்துக்குமே ஒரு கௌரவம் வரணும், நாங்க தான் இந்த உலகத்துல பெஸ்ட் அப்படின்னு காட்டுறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பண்ணாங்களாமா. ஏன் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் இதை யோசிக்கல, நான் தப்பு பண்ணிட்டேன்னு கதறி கதறி அழுவாங்க. இனி அழுது என்ன பிரயோஜனம்? மத்தவங்க வேல்யூ ரெஸ்பெக்ட்னு எதையுமே பொறுப்பெடுத்தாம பண்ணாங்க, இப்ப அனுபவிக்கிறாங்க. இனி இதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? அதான் ரொம்பவும் லேட் ஆயிடுச்சு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஃபால்கோவும் கேபியும் அங்க வருவாங்க. ஃபால்கோ ஆனியை கூப்பிட்டு எனக்கு ஒரு கனவு வந்துச்சுமா, இந்த மாதிரி எல்லாம் டைட்டன்ஸை சாப்பிட்டதுக்கு அப்புறம் கலியாடோட மெமரிஸ் எல்லாமே கனவு மாதிரி வரும், என்ன கலியாட பாத்தியா அப்படின்னு கேட்டா இல்ல இது ஜீக்கோட கனவு, அண்ட் அது மட்டும் இல்லாம அது ட்ரீம் இல்ல, அது மெமரிஸ்மா. சொல்ல போனா அவ அதை ஒழுங்காவே கவனிக்கல. அப்போ கேபி இருந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஃபீமேல் டைட்டனால மத்த டைட்டன்ஸோட எபிலிட்டியை யூஸ் பண்ணிக்க முடியும், அதுவும் அந்த டைட்டன்ஸோட ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்து, இது உண்மைதானே அப்படின்னு கேட்டா ஆமா. அதனால என்னன்னு கேட்டவன இவங்க ரெண்டு பேருமே பாத்தியா நம்ம நினைச்ச மாதிரி தான் எல்லாம் இருக்குது அப்படின்னா நம்மளால கண்டிப்பா ஏதாச்சும் பண்ண முடியும் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருந்தவன நீ பயங்கரமா கடுப்பாயிருவான். ஏய் இப்பதான் எல்லாமே வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு வந்திருக்கேன், பண்ண முடியும் நொன்ன முடியும்ட்டு போங்க, போய் இன்ஜினுக்கு கரியலி போடுங்க, லொல்லு பண்ணிட்டு இருக்காங்க ஜீக்கோட மெமரி பேக்கோட மெமரின்னு. அப்படிங்கும் போது அவளுக்கே ஸ்ட்ரைக் ஆகுது, ஆமா ஜீக்கோட மெமரியா என்னடா சொல்றேன்னு கேட்டவன அவன் அப்பந்தான் மேட்டர் சொல்லுவான். அவன் ஜீக்கோட ஸ்பைனல் ஃப்ளூயிடால டைட்டனா மாறினான் தெரியுமா, அதனால்தான் அவனால பீஸ்ட் டைட்டனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே அவனால உணர முடியுது. சரி அப்படி அவன் என்னத்தை பார்த்தான்னு கேட்டா அவனுக்கு அடிக்கடி வர்ற மெமரி என்னன்னா கிளவுடுக்கு மேல அவன் பறக்கிற மாதிரி. இதை கேட்டோன்னே ஆனி வந்து அப்படியே ஷாக் ஆவான். அப்படியே கட் பண்ணா ஒரு ட்ரெயின் பாத்தீங்கன்னா வேகமா போயிட்டு இருக்குது. எங்க போகுதுன்னா ஃபோர்ட் சால்ட்டான ஒரு இடம் இருக்குதுல்ல, அங்க ஏர்ஷிப்ஸுக்காண்டி தான் போறாங்க. ஆனா நிஜமாவே அங்க இருக்குதா இல்லையான்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். வண்டியை ஓட்டுறது ஒரு மார்லே சோல்ஜர், அவனை மிரட்டி கூட்டு போறது ஆனியோட அப்பா. அந்த ஷிப்பை திருநா மட்டும் நீ எஸ்கேப் ஆயிருவியா எல்டிஎன்னு சொல்லிட்டு கேவலமா பேசுவானா. கண்ணை காமிச்சு டே மார்லியன் மாங்கா, நான் உன்னை கஷ்டப்பட்டு காப்பாத்தி கூட்டு போயிட்டு இருக்கேன், இல்லன்னா டைட்டன்ஸுங்க உன் வாயிலேயே மிதிச்சு நேரத்துக்கு நசுக்கி உன்னை சாணி ஆக்கி இருக்கும். நீ மட்டும் இல்ல உன் ஃபேமிலியுமே மொத்தமா காலியா இருக்கும். இந்த ஏர்ஷிப் ஐடியா மட்டும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா டெஃபினட்டா ரம்பிளிங்ல எல்லாருமே சாகத்தான் போறோம். இஃப் இன் கேஸ் மகனே ஏதாச்சும் ஏமாத்த ட்ரை பண்ண டைட்டனால சாக மாட்டேன், என் புல்லட்டால தான் நீ சாவ. சொல்ல போனா இதை நம்ம பண்ணா மட்டும்தான் நம்மளால உயிரோட இருக்க முடியும். தப்பிக்கிறதுக்கான சான்ஸ் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா கடைசி வரைக்கும் நம்ம சர்வைவ் ஆக ட்ரை பண்ணத்தான் போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆக்சுவலா இன்னுமே அவங்களுக்கு தெரியல போல ரம்பிளிங் நடந்துகிட்டு இருக்குதுன்னு, அதனால மிரட்டி கூப்பிட்டு போக வேண்டி இருக்குது. அப்பதான் ட்ரெயின்ல காட்டுறாங்க நம்ம ரெய்னரோட ஃபேமிலி, ஆனியோட அப்பா உயிரோட இருக்காரு. சோ பஞ்சாயத்துல ஃபால்கோ கேபியோட ஃபேமிலின்னு எல்லாருமே அதுல தான் தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. ஆனா அங்க அவங்க எல்லாம் செத்துட்டாங்கன்னு நினைச்சு கவலைப்பட்டு இருக்காங்கல்ல. கோல்டன் ரெய்னருக்கு ஒண்ணு ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கவலை என்னன்னா டெவில் ஐலாண்டுக்கு போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க உயிரோட சர்வைவ் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் கதறி கதறி அழுவாங்க. அவ மட்டும் வாரியர் ஆகாம இருந்திருந்தான்னா நாங்க எல்லாருமே இப்போ ஒன்னா இருந்திருப்போம், எப்படி ஆயிடுச்சேன்னு கதறி கதறி அழுவாங்க.
அந்த டைம் பீக்கோட அப்பா அந்த ஆம்பேண்ட கையில வச்சிருப்பாரு. அத ஒரு பையன் பார்த்துட்டு அதை தூக்கி வெளியில போடுங்கம்பானா, என் பொண்ணோட ஞாபகார்த்தமா இது மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாரு. இப்படி எல்லாம் பேசிட்டு டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது மேல ஏகப்பட்ட ஏர்ஷிப்ஸ் பறந்து போயிட்டு இருக்குமா. உடனே வேகமா ட்ரெயினை ஓட்டுறா ஓட்டு, ஒன்னு இருந்தா கூட போதும், நம்ம எல்லாருமே தப்பிச்சிடலாம், அங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்கானுங்க, எதுவுமே இல்லன்னா நம்ம காலின்னு சொல்லி ட்ரெயினை இன்னும் ஃபாஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது ட்ரெயின்ல இருக்க பேசஞ்சர்ஸ்க்கு தூரத்துல பயங்கரமா புகை போறது தெரியும். என்னடான்னு பார்த்தா ரம்பிளிங். ஐயோ நம்மளும் மாட்டிட்டோமான்னு பதறிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா எரன் பாத்தீங்கன்னா வந்துட்டான் பக்கத்துல. கரெக்டா ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆகுது. எல்லாம் அடிச்சு புடிச்சு ஓடுவாங்கன்னு பார்த்தா ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி பொறுமையா போவாங்க. போய் பார்த்தா ஒரு ஏர்ஷிப் கூட இல்ல, எல்லாத்தையுமே எடுத்துட்டு கிளம்பிட்டானுங்க. இவ்வளவு தூரம் வந்து கடைசியில வேஸ்டா போச்சுட்டு எல்லாரும் அப்படி பதறுவாங்க. நெஞ்செல்லாம் பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. அட அந்த ரம்பிளிங் கண்ணுக்கு தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல, இன்னும் டைம் இருக்குதுன்னு ஏதாச்சும் பண்ணலாம். பட் இவ்வளவு தூரம் வந்து ரம்பிளிங்குமே பக்கத்துல வந்துருச்சு. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம பதறுவாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருந்து கிளம்பின ஏர்ஷிப்ஸ் எல்லாமே அந்த டைட்டன்ஸை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. அப்படின்னா பாம்பு போட போறாங்க, டைட்டன்ஸ் எல்லாமே வெடிச்சு செதற போகுதுங்க அப்படின்னா நமக்கு கவலை இல்லைன்னு அந்த மாலைய நாள் வந்து ரொம்ப சந்தோஷமா சொல்லுவான். அதான் அந்த ட்ரெயினை ஓட்டினவன். இப்பவும் எல்லாத்துக்கும் டவுட் தான், நம்மளை காப்பாத்திடுவாங்களா, அவங்களால முடியுமான்னு. அப்ப அந்த டவர்ல இருந்து ஏர்ஷிப்ஸ் எல்லாத்துக்கும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நம்ம ஃபோர்ட்ரஸ் தான் லாஸ்ட் பேஸ் ஸ்டேஷன், சொல்ல போனா ஹியூமனிட்டியை காப்பாத்துறதுக்கான ஒரே ஒரு ஹோப் நம்ம ஸ்டேஷன் மட்டும் தான். சோ விட்டுறாதீங்க, இந்த போர்ல ஒவ்வொருத்தருக்குமே பெரிய பொறுப்பு இருக்குது. சொல்ல போனா இதை நம்ம தான் எப்படியாச்சும் சரி பண்ணணும். இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும்னு நம்பி தான் எல்லாத்தையுமே பண்ணோம். ஆனா நம்ம பண்ண தப்பால இப்ப அதோட ரிசல்ட்டா அந்த ஐலாண்ட்ல இருந்து பெரிய மான்ஸ்டர் ஒண்ணு பிறந்து வந்திருக்குது. இப்ப அது நம்ம காட்டின வெறுப்ப அது நமக்கே திருப்பி காட்டுது. இனி இதுக்கப்புறம் ஏதாச்சும் மிராக்கல் நடந்தா மட்டும்தான் நம்மளால தப்பிக்க முடியும். ஆனா தப்பிச்சிட்டோம்னா கண்டிப்பா இதே மிஸ்டேக்கை நம்ம ரிப்பீட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரா. அப்போ நம்ம ரெய்னர் இருக்காங்கல்ல, அவங்க அம்மா பக்கத்துல ஒரு அம்மா குழந்தையோட இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணுவாங்க. என்னன்னா ரெய்னர் பிறந்ததுல இருந்தே அவனை எப்படியாச்சும் ஒரு வாரியரா மாத்திரணும், அப்பதான் இவங்க ஒரு நல்ல லைஃப் வாழ முடியும்னு சொல்லி சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு ட்ரைனிங்க கொடுத்து 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 அவனை வாரியரா மாத்திருப்பாங்க. அதுதான் இப்ப அவங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும். என்னன்னா அவனை ரிவெஞ்ச் எடுக்கிற ஒரு டூலா தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஒரு அம்மாவா அவனுக்கு என்னென்னலாம் கடமை பண்ணணுமோ அதை எதையுமே நான் பண்ணல அப்படின்னு இவன் சொன்ன உடனே அடுத்து ஆனியோட அப்பாவும் அதே தான் சொல்லி ஃபீல் பண்ணுவாரு. நானுமே இதே தப்ப தான் பண்ணேன்னு. சொல்ல போனா எல்லா ஃபேமிலியுமே அதே மிஸ்டேக் தான் பண்ணிருக்காங்க. என்ன பண்றது, இப்ப அதனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே. எப்படி இருந்தாலும் இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா ஐலாண்டை இவங்க அழிக்காம விட மாட்டாங்க. அதனால தான் எரன் இதை மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டான் போல. சரி, இப்ப ஏர்ஷிப் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டைட்டானிக் கிட்ட போயிருச்சுங்க. பாம்பெல்லாம் லைனா உள்ள கெட்டி வச்சிருப்பானுங்க. இனி இதை கரெக்டா லான்ச் பண்ணி அதை காலி பண்ணா மட்டும்தான் இவங்களால ஒரு புது உலகத்தையே பார்க்க முடியும். அப்ப மேல இருந்து அப்படியே டாப் ஆங்கிள் எரனை காட்டுறாங்க. பார்க்கவே பயங்கரமா இருக்கான். அவனுமே மேல ஏர்ஷிப் போறத பார்த்த உடனே அவன் முதுகுல இருந்து பவரை ப்ரொடியூஸ் பண்ணுவானா, இங்க எல்லாத்துக்கும் தூக்கி வாரி போடும். அச்சோ, அட்டாக் டைட்டன் அந்த பவரை வச்சு அடிச்சதுன்னா ஏர்ஷிப் எல்லாம் காலி. அதனால சீக்கிரம் வாமா போடுங்கடா அப்படின்னு சொன்ன உடனே மேல இருந்து எல்லாத்தையும் சட்டு சட்டு சட்டுன்னு உருட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன ஒரு பஞ்சாயத்துனா இவங்க ரொம்பவும் ஹைட்ல பறந்துகிட்டு இருக்கிறதுனால கரெக்டா எய்ம் பண்ணி அடிக்க முடியல. நிறைய பாம் மிஸ் ஆகுது. கரெக்டா போட்டாலே எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா காலி பண்ண முடியாது. இப்படி போட்டா இவங்களோட கமாண்டர் வேற ரொம்ப பயந்து போய் போடுங்கடா போடுங்கடா எல்லாத்தையும் போடுங்கடான்னு கத்திக்கிட்டு இருப்பான். கொடுமை என்னன்னா அந்த டைட்டன்ஸ் எல்லாம் எரிஞ்சு அப்படியே கீழே விழுந்தா பரவாயில்ல, எரிய எரிய நடந்து வந்துட்டு இருக்குதுங்க. அப்பதான் காட்டுறாங்க நம்ம எரனு அவன் முதுகுல பவரை ப்ரொடியூஸ் பண்ணால அது எதுக்குன்னு பார்த்தா அவன் சீக்க டைட்டனா மாத்திருப்பான். அதான் அந்த வெளிச்சம். ஜீக் வந்து இப்ப அவனோட கண்ட்ரோல்ல இருக்கான். அவ்வளவுதான், கையில கல்ல உருட்டி ஏர்ஷிப்புக்கு நேரா தூக்கி வீசுவான். மேல இருக்க ஏர்ஷிப்ல எல்லாம் பட்டு 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 பட்டுன்னு பிளாஸ்ட் ஆகும். பேசாம இவனுக்கு அத்தனை ஏர்ஷிப்லயும் மக்களை ஏத்திக்கிட்டு பறந்து எஸ்கேப் ஆயிருந்தா கூட ஒரு செட் ஆஃப் பீப்புளை மட்டுமாச்சு இவங்க காப்பாத்தி இருக்கலாம். ஆனா இப்படி போய் அட்டாக் பண்றாங்கிற பேர்ல அடி வாங்கின உடனே மொத்தமா முடிஞ்சு போச்சு. அதை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் அப்படியே பேயடிச்சு போய் நிப்பாங்க. ஏன்னா அவங்க கடைசி ஹோப்பே அந்த ஏர்ஷிப் தான். அதை சல்லி சல்லியா நொறுக்கிட்டான்ல. அப்போ இனி நமக்கு சங்கு கன்ஃபார்ம், நம்ம தோத்துட்டோம், என்ன மன்னிச்சிருங்கன்னு அந்த கமாண்டர் மன்னிப்பே கேட்டுருவாரு. இப்ப அங்க இருந்த எல்லாத்துக்குமே ஹோப்புன்னு ஒண்ணு சுத்தமா இல்ல. எல்லாருமே சாக போறவங்க போது ஆனியோட அப்பா ரெய்னரோட அம்மாட்ட கவலைப்படாதீங்க, ஆனியும் ரெய்னரும் கண்டிப்பா பாரடைஸ் ஐலாண்ட்ல உயிரோட தான் இருப்பாங்க, நம்ம உயிர் போனாலும் அவங்க உயிரோட வாழ்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி மனசை தேத்துவாரு. ஆனா சாக போறோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் மரண பீதியில தான் இருக்காங்க. அந்த டைம் ஒரு குட்டி பொண்ணு கொஞ்சம் மேல பாருங்கன்னு அப்படியே ஸ்கைய காட்டுவா. எதுக்காக அவ ஸ்கைய காட்டினா அங்க என்ன இருக்குது அப்படிங்கறத அடுத்தடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். டாடா.